கன்ஸ் மாமா கிட்ட இருந்து காப்பாத்து. இந்த குஷியோட பாட்டி திடீர்னு ஏன் குஷியோட பொறுப்பு வேணும்னு நினைக்கிறாங்க? என்னன்னு புரியலையே. ஒண்ணுமே புரியல. இந்த குஷியோட பாட்டிக்கு திடீர்னு எப்படி அவ மேல இவ்ளோ பாசம்? எதுவுமே திடீர்னு நடக்காதுமா. அப்படின்னா அத நான் சொல்றேன் அத்தை. என்ன நினைச்ச தாமினி? நீ நடுராத்திரி யாருக்கும் தெரியாம சம்பவம் பண்ண போவ, அது எனக்கு தெரியாம போயிடுமா? என்ன சம்பவம்? நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் போயிருந்தேன். ஓ நைஸ். எனக்கு தெரியாது தாமினி. எங்க துளசி அண்ணியோட தம்பி, ஐ மீன் குஷியோட மாமா உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு. என்னாச்சு? நம்ப முடியலையா? ஆதாரம் வேணுமா? வெயிட், இங்க பாருங்க, பாருங்க வீடியோ. நீ பண்ண வேண்டியது என்னன்னா உன் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணணும். நம்மளோட குஷி அந்த வீட்ல சந்தோஷமா இல்ல, சோ நாம அவளை கஸ்டடி எடுத்துக்கலாம்னு கேட்கணும். சோ மோகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி குஷியை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நான் என்ன நினைக்கிறேன் என்ன நினைக்க மாட்டேங்கிறதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத விஷயம். அப்போ எனக்கு சம்பந்தம் இருக்கிற விஷயத்த பேசுவோம். இதனால எனக்கு என்ன கிடைக்கும்? குஷி மோகனோட ஒரே ஆறுயிர் பொண்ணு. குஷி மட்டும் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்துட்டானா தங்க முட்டை இடுற வாத்து உங்க வீட்டுக்கு வந்ததா அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, சரியா? அதுக்கப்புறம் எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் நீ மோகன் கிட்ட இருந்து பணத்தை புடுங்கலாம். அப்புறம் இந்த கோர்ட்டு கேஸ் லாயர் இதெல்லாம் நானே சமாளிச்சுக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாத. இந்த டீல்ல உனக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது. பாரு பாரு, தாமினி அப்புறம் குஷி மாமாவோட நட்ப, அதுவும் நடுராத்திரி. பாரு. என்ன தாமினி, 5.3க்கும் 6.3க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, புரியுதா? அட 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 அட, என்னடா கண்ணா நீ? இத டெலீட் பண்ணிடுப்பா. இதோ பாரு ராகுல், நான் நல்லபடியா சொல்றேன். கைய கீழே இருக்கு. இறக்க 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 இறக்க. எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது தாமினி. இந்த வீடியோவை மோகன் அண்ணா கிட்ட காட்டுறது. அதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் ஒரே நிமிஷத்துல இந்த வீட்டை விட்டு அவுட் ஆக்கிடுவேன். சொல்லு, வீடியோவை காட்டவா? அதான் எல்லாரும் பார்த்தாங்கல்ல, நியூஸ் பேப்பர்லயும் படிச்சாங்கல்ல. குஷி அந்த போர்வெல்ல இருந்து வெளியில எடுத்ததும் நம்ம குடும்பம் தானே. சித்தி, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். இவ்ளோ பெரிய குடும்பத்துல இத்தனை பேர் இருந்தும் குழந்தைய போர்வெல்ல விழ விட்டது ஜட்ஜ் முன்னாடி இந்த விஷயம் எல்லாம் நமக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கும். என் சைட்ல இருந்து நான் எல்லா முயற்சியும் பண்ணுவேன். ஆனா என்னால உங்ககிட்ட பொய்யும் சொல்ல முடியாதுல்ல. நம்ம கேஸ் உண்மையாவே ரொம்ப வீக்கா இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை முன்னாடி வந்து நிக்குது. என்ன பண்றதுனே தெரியல. இப்ப என்ன புது ஆபத்து வந்து எந்த புது எதிரி நம்ம குடும்பத்தை எதிர்க்க போறாங்கன்னு தெரியல. கவலைப்படாத தாமினி, இந்த வீடியோவை நான் யாருக்கும் காட்ட மாட்டேன்.
உன்னோட இந்த சீக்ரெட் என்கிட்ட சேஃபா இருக்கும். ஆனா ஏன் உனக்கு தான் என்ன பிடிக்காதாச்சு? நான் உன்னை வெறுக்கிறது உண்மைதான் தாமினி. ஆனா இந்த வீட்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள உன்னை விட நான் அதிகமா வெறுக்கிறேன். நம்ம குடும்பத்தோட துரோகி ராகுல். என்ன மோகனா ஏதோ உளறீங்க? அந்த நாளை நான் இன்னும் மறக்கல. மோகனா கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாரும் முன்னாடியே என்ன அவமானப்படுத்தினாரு. எல்லாரும் முன்னாடியே என்ன அடிச்சாரு. நான் எந்த தப்பும் பண்ணல, அப்படி இருந்தா என்ன அடிச்சாரு. அதுவும் சல்லி காசுக்கும் பெறாத அந்த பொண்ணு பேச கேட்டுக்கிட்டேன். ரொம்ப அழகா விளையாடி இருக்கல நீ. நல்ல வேலையா ராதா இருந்தா, இல்லனா உன்னை பத்தின எந்த உண்மையும் தெரிஞ்சுக்க. அடச்ச, இந்த லூசி இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் ராதா தான் நினைச்சிட்டு இருக்கானா? இது எல்லாத்துக்கும் காரணம் நானும் தெரியாது போல. இங்க பாரு தாமினி, நம்ம 2 பேரோட எதிரி ஒருத்தி தான், அந்த ராதா. எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க. நாம 2 பேரும் நண்பர்கள் ஆயிடலாம். இந்த நட்போட மிஷன் ஒன்னே ஒண்ணுதான், ராதாவோட அழிவு. நாம 2 பேரும் ஒன்னா இருந்தா வேலையும் சுலபமாயிடும், சீக்கிரமும் முடியும். சொல்லு பார்ட்னர்ஸ். பார்ட்னர்ஸ். இப்போ நாம 2 பேரும் இங்க ஒண்ணு சேர்ந்ததால ராதாவை இந்த குடும்பத்தை விட்டு ஈஸியா வெளியே அனுப்பலாம். ஆனா இந்த நேரத்துல ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கே. இந்த மோகன் அவனோட பொண்ணு குஷிய காப்பாத்த தானே போராடுவா. அப்ப நீ என்ன திட்டம் போட்டாலும் என்ன பிரயோஜனம்? டோன்ட் வரிமா, உங்க பொண்ணு பெரிய பிளான் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டா. ராதா நாளைக்கு நடக்க போற நலங்கு ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ண எல்லாமே பண்ணுவா. ஆனா அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன். நாளைக்கு மோகனுக்கும் தாமினிக்கும் நலுங்கு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த நேரத்துல போய் இல்லம்மா, இந்த நலங்கு கிழங்குல இப்ப எதுவும் தேவையில்லை. என் பொண்ணு இந்த வீட்டுல இருக்கணும். என்னோட கவனம் எல்லாம் இப்ப இதுல மட்டும் தான் இருக்கணும். அதுவும் இல்லாம குஷி ரொம்ப பயந்து போயிருக்கா. நலங்க இப்போதைக்கு நிறுத்திடலாம். முதல்ல குஷியை நீ சமாதானப்படுத்திட்டு சும்மா இரு ராதா. நலங்க நிறுத்தக்கூடாது. இதை தவிர உன்கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும் தாமினி? உன்னை தவிர நீ இது வரைக்கும் யார பத்தியும் யோசிச்சதே கிடையாது. அதான் இப்படி எல்லாம் சொல்றேன். நான் எதுக்காக இப்படி சொல்றேன்னா, வீட்ல நலங்கு சடங்கு செய்யும் போது குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். பாசிட்டிவா இருக்கும். அந்த நேரம் அந்த லாயரும் சோஷியல் ஒர்க்கரும் வரும்போது குஷியை பார்த்து அவ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அவங்க நல்லாவே தெரிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான். தாமினி சொல்றதும் கரெக்ட் தான் மோகன். நர்மதாவோட அம்மா வந்ததுல இருந்து குஷிக்கு ஒரு நல்ல அம்மா வேணும்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாம அந்த சோஷியல் ஒர்க்கருக்கும் லாயருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். தாமினி குஷியோ ஒரு அம்மா மாதிரி பாத்துக்கறான்னு காட்டணும். அதான் உங்களுக்கு புரிய வைக்கணும். அப்ப கேஸ் நமக்கு ஃபேவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குஷி தான் தாமினிய வெறுக்கிறாள்ல. குஷி தாமினிய அம்மான்னு கூப்பிடவே மாட்டா.
ராதா, உன்னால மட்டும்தான் இப்ப இந்த காரியத்தை பண்ண முடியும். நானா? ஆமா, நீதான். நீ எப்படியாவது குஷியை சமாதானப்படுத்தி அவளை அந்த லாயரும் சோஷியல் ஒர்க்கரும் வரும்போது தாமினி அம்மானு கூப்பிடுற மாதிரி பண்ணு. நல்ல வசமா மாட்டிக்கிட்டியா ராதா? இப்ப என்ன பண்ண முடியும் உன்னால? ராதா ப்ளீஸ், என்ன ஆனாலும் என்னால என் பொண்ணை இழக்க முடியாது ராதா. இல்ல இல்ல தயவு செஞ்சு. இல்ல மோனையா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் எல்லா முயற்சி பண்றேன். என்னால என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி குஷி தாமினி அக்காவை அம்மான்னு கூப்பிட வைக்கிறேன். என்னாச்சு ராதா? கல்யாணத்தை நிறுத்த பிளான் போட்ட, ஆனா இந்த கல்யாணத்தையே நீ தான் நடத்துவ போல. கண்டிப்பா இது நின்னு போகாது. ஆனா உன்னோட கனவு நிச்சயம் கலைஞ்சிரும். தாமினி, இந்த பிரச்சனைக்கு நடுவுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நான் மறந்துடுவேன்னு மட்டும் நினைக்காத. ராதாவை நீ அவமானப்படுத்தினதை நான் மறக்கல. என்ன நினைச்சிட்டு தாமினி, இருக்க? என்ன மோகனை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஏன் இடத்தை பிடிக்க போறியா? தாமினி, சொல்றேன். தாமினி, stop it. மோகன், நான் அவமானப்படுத்தல. நான் ஏதோ குஷியால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், அவ்வளோதான். இப்ப கன்ஃபியூஷன்ல சரியாயிடுச்சா? அப்படி நான் மன்னிப்பு கேட்கிறேன். மோகன், அவகிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னேன். அவகிட்ட மன்னிப்பு கேளு. சாரி. இப்படி இல்ல. எப்படி எல்லாருக்கும் முன்னாடி நீ ராதாவோட கழுத்தை கோவமா பிடிச்சல, அதே மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி ராதா கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேளு. I'm sorry. தாமினி, இப்ப எல்லா விஷயத்தையும் மறந்துடலாமா? மோகனையா, போலாமா? நாம போய் குஷியை சமாதானப்படுத்தணும். என்னோட என்னோட சூப்பர் கேர்ள் இங்க வந்து உட்கார்ந்திருக்கா. நான் ஒளிஞ்சுக்கிட்டுமா?
இடம் இருக்கா? இடம்லாம் இருக்கும். இருக்கதானே? நான் இதோ இங்க உட்காந்துக்கிறேன். அப்ப நானும் வரேன். அட உனக்கெல்லாம் இங்க இடம் இல்ல. எங்க மடியில வந்து உட்காந்துப்ப. இங்க இல்ல வேண்டாம். அங்க போய் உட்காரு. ட்ரையாங்கிள் மாதிரி. மோகனையா, ஆ. ஒரு முக்கியமான விஷயம் பேசும்போது ஆங்கிலத்துல பேசக்கூடாது. சரி, ஆங்கிலம் பேசல. அப்புறம் ஐயோ என்னாச்சு? பொம்மை கிம்மை உடஞ்சிருச்சானே? ஓச்சோ, என் பொம்மை எதுக்கு இப்படி சேட் ஃபேஸோட உட்கார்ந்திருக்கு? என்னாச்சு? ஜோக்கடிக்காத. பாட்டி நான் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதனால தான் நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் யார் கூட விளையாடுவேன்? ஏன் டால் கூட அவங்க பாட்டி விளையாடும் போது நான் என்ன உன் கூட விளையாட முடியும்? யார் கூட விளையாடுறது சொல்லு. நீ என்ன விட, நான் யார் கூட விளையாடணும் நீயே சொல்லு. எங்க பாரு குஷி, அது இந்த ஸ்மால் விஷயத்துக்குலாம் இப்படி பிக் எல்லாம் டென்ஷன் ஆக கூடாது. இது ஸ்மால் விஷயம் இல்ல மோகன். அவங்க லாயரை கூட்டிட்டு வந்தாங்க. நான் மூவிஸ்ல பாத்திருக்கேன். யாராவது லாயரை கூட்டிட்டு வந்தாங்கன்னா அப்போ டென்ஷனா தான் இருக்கணும். கரெக்ட் தான் குஷி. அந்த லாயர் சோஷியல் ஒர்க்கர்லாம் வரும்போது எல்லாரும் டென்ஷனா தான் இருப்பாங்க. எனக்கு இங்க இருந்து போக வேண்டாம் மோகன். ப்ளீஸ் நீ என்ன இங்க இருந்து போக விட்டுறாத மோகன், ப்ளீஸ். எனக்கு இங்க பாட்டி கூட இருக்கணும், அத்தை கூட இருக்கணும், ராதா கூட தான் இருக்கணும். உன் கூடவா இருக்கணும்? ஹேய், மோகன், நான் இங்க இருந்து போக மாட்டேன். ப்ளீஸ் என்ன இங்கே வச்சுக்கோ. என்ன அவங்களோட அனுப்பாத ப்ளீஸ் மோகன். ஏதாவது பண்ணு. குஷி, இந்த மொத்த வேர்ல்டும் ஒன்னா வந்தாலும் சரி, உன்னை யாரும் என்கிட்ட கூட்டு போக முடியாது. நீ இங்க என் கூட தான் இருப்ப. ஐ ப்ராமிஸ் யூ. யாரும் உன்னை கூட்டிட்டு போக மாட்டாங்க. எப்படியோ குஷி, இன்னைக்கு நீ ஒத்துக்கிட்டல நீ உங்க அப்பாவோட டால்னா. இனிமே உனக்கு உங்க அப்பா மேல பாசம் இல்லைன்னு உன்னால சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் உனக்கு மோகன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு. குஷி, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீ ஸ்ட்ராங்கான பொண்ணு தானே? அதுவும் உன்னோட அப்பா மாதிரி. ஆமாவா இல்லையா? நாளைக்கு அவங்க தாமினிக்கும் எனக்கும் நடக்கிற நலங்குக்கு வருவாங்க. அப்ப அவங்க முன்னாடி நீ இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கன்னு காட்டணும். அப்ப அவங்க கிட்ட நான் ஏதாவது பேசணுமா? வேண்டாம். இன்னொரு விஷயமும் நீ பண்ணணும் குஷி. என்ன வேலை பண்ணணும் நானு? நீ தாமினி அக்காவ அம்மான்னு கூப்பிடணும். குஷி, உன்னோட இந்த திமிர்த்தனம் எல்லாம் மத்தவங்க கிட்ட வேணா காட்டிக்க. இன்னொரு வாட்டி இப்படி பண்ண முயற்சி பண்ண உன்னை அப்படியே நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ செய்யணும். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ இங்க இருக்கணும்.